ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலு கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரைட் லெஃப்ட் ரைட் அப்படி தான் போக போகிறோம். நம்ம வந்து அப்படியே இப்படி மூவ் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த மூவ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, கூல். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு விடுவோமா, ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் ஆகுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நம்ம அப்படியே போக போகிறோம். ஓகே, இந்த சென்ஸ் கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி கவுண்ட் நான் சொல்கிறேன். ஸோ ரைட் சைட் போகும்போது நீங்கள் ரைட் சைட் பாருங்கள். ஓகே, லெஃப்ட் சைட் போகும்போது லெஃப்ட் சைட் பாருங்கள். தென் அகைன் ரைட் சைட் போகும்போது கேமரா பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும். ஸோ இந்த மூவ் அண்ட் ஹெட் பொசிஷன் வந்து நமக்கு பார்த்தாச்சு. இப்போ ஸ்டெப்ஸ் கவுண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொழுப்போடு பட்டாசை அந்த லிரிக்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிரிக் வரும்போது ரைட் ஹேண்டை இப்படி டவுனில் ஸ்டார்ட் ஆகி இப்படி ஒரு வேவ். ஓகே, கொழுப்போடு பட்டாசை. ஓகேவா? ஸோ 1 2 3 4 வரும்போது நீங்கள் இப்படி இடுப்பு பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பில் நீங்கள் பெல்ட் போட்டிருப்பீங்களா, அதை பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணணுன்னா இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இல்லாமல் இப்படி உங்கள் முட்டி வந்து ஹேண்ட் முட்டி வந்து கேமரா பார்த்த மாதிரி. ஓகே, இப்படி பண்ணாமல் இப்படி வைக்கணும். ஓகே, கூல். ஸோ ரெடி, 1 2 3 4 வரும்போது உங்கள் பொசிஷன் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்லைட்டாக பேக்கில் பெண்ட் ஆகிக்கோங்க. ரைட் சைட் போகிறோம். ஸோ ரைட் சைட் ஹெட் திருப்பிட்டு 1, அதாவது இங்கே இடு பிடிச்சிட்டு 1 2 3. ஓகே, ஸோ 3 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஷேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ முடிஞ்சாலும் கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இப்படி ஷேக் பண்ணணும். ஏன்னா ஸ்லைட்டாக பண்ணால் தெரியாது. ஸோ நீங்கள் ட்ரெஸ் இப்படி பண்ணால் கூட ஓகே தான், ஜஸ்ட் அந்த ஷேக் தெரியணும். ஓகே, ஸோ ரெடி, 1 2 3 4 வரும்போது என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து வந்து பெல்ட்டை பிடிச்சிக்க போகிறோம். இந்த சென்ஸ் 2 ஹேண்டுமே பெல்ட். ஓகே, ஸோ 4 வரும்போது நீங்கள் ஹேண்ட்ஸ் மூவ் பண்ணுவீங்க. தென் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு அகைன் 1 2 3 4 வரும்போது என்ன பண்ண போகிறோம்னா ஹெட்டை வந்து கேமரா திருப்பிட்டு ரைட் ஹேண்டை பின்னாடி மடக்கிடுங்க. ஓகேவா? பின்னாடி மடக்கிட்டு தென் 1 2 3 4. ஓகே, 4 வரும்போது ஜம்ப் பண்ணி காலை க்ளோஸ் பண்ணுறோம். அது ரைட் சைடில் டர்ன் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இது முடிச்சிடலாம். சரி, 1 2 3 4. ஓகே, தென் 1 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஸோ 4 கவுண்ட்ஸு 3 செட்ஸு. ஓகே, ரைட் சைடு ஒரு செட்டு, லெஃப்ட் சைடு ஒரு செட்டு, ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஒரு செட்டு. ஹெட் பொசிஷன் சொல்கிறேன். ஓகே, ஒன் மோர் டைம் போகலாமா? 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4. ஓகே, கேமரா பாருங்க. ஓகே, ஸோ இந்த செட்டு முடிஞ்சிச்சா? ஸோ இந்த கேமரா பார்த்து 1 2 3 பண்ணுறோமா, 4 வரும்போது உங்கள் லெக்ஸை அப்படி ஜம்ப் பண்ணி இப்படி சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்க்கும்போது நீங்கள் ரைட் சைடில் இப்படி டர்ன் ஆகணும். ஓகேவா? எப்படின்னா இப்படி இருக்கா, இப்படி பின்னாடி வச்சுட்டு 1 2 3 4. ஓகே, கூல். ஸோ ஏன்னா ரைட் சைட் பார்த்த தான் நம்ம ஸ்டெப்ஸ் அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். ஸோ 4 வந்துட்டிங்களா? வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து இப்படி இப்படி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் ரைட் சைட் திரும்பி சொல்கிறேன். இப்படி வச்சுட்டு ஹேண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். 1 2 3 4. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா தட்டுறோம் 2 ஹேண்ட் இப்படி 1. ஓகே, இப்படி எடுத்து அப்படி போடுறோம் ரைட் சைடு, இப்படி எடுத்து லெஃப்ட் சைடு போடுறோம். அதாவது ஹேண்ட்ஸில் இப்படி போடுற மாதிரி பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு இந்த மூவ் மட்டும் சொல்கிறோம். ஓகே, 1 2 3 4. ஓகே, இதுதான் வந்து மூவ். ஸோ லெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1 2. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜம்ப் பண்ணி ரைட் சைடில் இருக்கீங்க. ஸோ 1 பண்ணும்பொழுது 1 2 3 4. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஈஸி. லெக்கை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் போகும்போது லெஃப்ட் லெக்கு, இப்படி வந்துட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடில் போகும்போது ரைட் லெக். ஓகே, கூல். ரைட் லெக் வந்து இப்படி தூக்குறோமா, இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் கண்டினியூட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படின்னா 1 2 3 4 முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடுங்க, ரைட் லெக் மேலே தூக்கிருக்கா, தூக்கிட்டு 1 2 3. ஓகே, ஸோ ரைட் லெக் இப்படி தட்டும் பொழுது லெஃப்ட் ஹேண்டை மேலே இருந்து இப்படி உள்ளே இறக்குறோம். ஓகே, தென் லெஃப்ட் லெக் தட்டும் போது ரைட் ஹேண்ட் ஆப்போசிட் ஹேண்ட்ஸ், லெக்கு ஹேண்ட். ஓகே, ஸோ ரெடி, இப்படி இருக்கா? இப்படி இருக்கும்போது 1 2 3 4. ஓகே, கூல். ஸோ இது ஃப்ளோவாக பண்ணும்போது சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஓகே கூல். இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இப்படி முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஸ்லைட்டாக இப்படி திரும்பி ரொட்டேட் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து இப்படி இருக்குமா? ஸோ ஹேண்ட்ஸ் என்னென்னா
லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சுட்டு ரைட் ஹேண்டை கீழே வச்சு 1 2 ஓகே. அதாவது 1 2. ஸோ இது இப்படி 1 2 இப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இப்படி வந்துடணும். ரைட் ஹேண்ட் தான் மேலே இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கணும். நம்ம அப்படியே இப்படி ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடில் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்படி இருக்க இருந்துட்டு 1 லெஃப்ட் லெக் தூக்கணும். ஓகே ரெடி 1. அதாவது இங்கே ஹெட்ஸுமே இப்படி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிண்ணா 1 2. ஓகே, ஸோ 2 வரும்போதே நீங்கள் இந்த பொசிஷனில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போடும்போது கரெக்டாக நீங்கள் மீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரெடி 1 2. பார்த்தீங்களா வந்துட்டேனா? ஸோ 2 வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் லெக் மடக்கி இருந்ததா, இப்போது லெஃப்ட் லெக் மடக்கி இருக்கும். ஸோ லெஃப்ட் லெக் மடக்கி இருக்கும்போது என்ன பண்ணோம், ரைட் ஹேண்டு மேலே இருக்கணும். நான் என்ன சொன்னேன், எந்த லெக் மடக்கி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்ட் மேலே இருக்கும். ஓகே, மேலே வச்சு இப்படி இறக்கணும். ஓகே, ஸோ லெஃப்ட் லெக் மடக்கி இருக்குது, அப்போ ரைட் ஹேண்ட் மேலே வரும். ஓகே, வச்சுட்டு 1 2 3. ஓகே, அதாவது 3 4. ஓகே கூல். 1 2 3 4, then 5 6, again 1 2 3 4, then again என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பண்ணது ரைட் லெக்கில் இப்படி திரும்பணுமா, இப்போ லெஃப்ட் சைடில் பண்ணுறோமா. ஸோ லெஃப்ட் சைடில் அதே ஸ்டெப்பு, தென் 1 2. ஓகே கூல். ஸோ இது வந்து 1 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த கவுண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம இப்படி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி மடக்கி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டு தான் மேலே வரும். ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ரைட் ஹேண்ட்லேயே மேலே வச்சுருப்போம், செகண்ட் ரவுண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம திரும்புவோம். ரெடி 1 2. ஓகேவா? ஸோ சேம் இந்த சைடு சுற்றும் போது 1 2 வரும்போது நீங்கள் ரைட் சைடில் எப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டர்ன் ஆகி. ஓகேவா? கூல். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு கிளம்ஸியாக ஏதாவது புரியல அப்படின்னா கொஞ்சம் பேக்வேர்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்லாம். ஸோ இப்படி வந்துட்டோமா, ஸோ நீங்கள் ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடு பார்த்தோம்ட்டு இதுக்கப்புறம் ஈஸி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1. ஓகே, ஹேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி செஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு இப்படி இருக்கணும். 1. ஓகே, ஸோ ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் 1 இப்படி உள்ளே வந்துட்டு தென் அகைன் 2 பண்ணும்போது லெக் ஃப்ரண்ட்டில் போவோம். எப்படின்னா நான் மைக் பிடிச்சிக்கிறேன், ஹேண்ட்ஸ் ரெண்டு எப்படி இருக்குது பொசிஷன். ஓகே, எப்படின்னா 1 2. ஓகே 1 2. ஓகேவா? ஸோ லெக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணும்போது முன்னாடி போயிட்டு ஸ்லைட்டாக பின்னாடி வரணும், அகைன் இப்படி பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் போகணும். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ ரெடி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 4. ஓகே, ஸோ ரெடி 1 2 3 4 5 6 7 8. 8 வரும்போது பொசிஷனுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வந்துட்டு அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் தான் பண்ணுறோம். வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா லெக்கை மட்டும் பாருங்கள். லெக் எப்படின்னா க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன். ஓகே கூல். ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டை இப்படி குத்துறோம். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இதை வந்து 4 செட்டு போடுறோம். ஓகே ரெடி? எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 4 செட்ஸு. கூல். ஸோ ரெடி? இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்கள் 2 லெக் அப்படி சேர்த்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இறக்கும்போது நீங்கள் லெக் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எல்லாமே ஜம்ப் மாதிரி. நான் ஜம்ப் மாதிரி பண்ணல, நான் மைக் முடிச்சுட்டேன் பாருங்கள். ரெடி? ரொட்டேட் 1 2 3 4 5 6 7 8. ஓகே கூல். ஸோ 8 இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்படியே லெஃப்ட் லெக் பேலன்ஸ் பண்ணி ரைட் லெக் அப்படி ஒரு தட்டும் போது லெஃப்ட் ஹேண்டை இப்படி மடிக்கோங்க. ஓகே, எப்படின்னா முடிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அவ்வளோதான். கூல். ஸோ இதோட இந்த ஸ்டெப் முடியுது. சின்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பெண்டிங் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு வர ஸ்டெப்ஸு, அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு நான் அது போடுறேன். இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் போட்டு மாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது டேவிட் ஜேம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், see you.